ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏற்கனவே ரிலீஸ் ஆகி திரையில் வெற்றிகரமாக ஓடி திரும்பவும் ரீரிலீஸ் செய்துள்ள கோ திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கேவி ஆனந்த் இயக்கத்தில் குமார் ஜெயராமன் தயாரிப்பில் ஜீவா மற்றும் கார்த்திகா நடித்து வெளிவந்துள்ள படம்தான் கோ. இந்த படத்திற்கு ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைத்துள்ளார். ஒளிப்பதிவு ரிச்சர்ட் எம் நாதன். நிஜமான பத்திரிகை உலகம் பற்றி இதுவரை யாருமே சொன்னதுமில்லை. ஒருபோதும் அதை சொல்லக்கூடிய தைரியம் யாருக்குமே வராது என்பது வேறு விஷயமாக இருக்கலாம். ஆனால் முதல் முறையாக பத்திரிகை துறையை பற்றி ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு வந்திருக்கக்கூடிய படம்தான் கோ. இதிலும் ஒரு சில இயல்பு மீறல்கள் இருந்தாலும் தவறுகள் இருந்தாலும் அவை மன்னிக்கக்கூடிய வகையில்தான் இருக்கின்றது. இயக்குனர் கேவி ஆனந்தும் வசனம் எழுதி சுபாவும் முன்னணி பத்திரிகையாளர்கள் என்பதால் இது ஒருவேளை சாத்தியமாக கூட இருக்கலாம். ஜீவா முன்னணி தமிழ் பத்திரிகையான தின அஞ்சலில் பணியாற்றக்கூடிய ஒரு துடிதுடிப்பான பத்திரிகை புகைப்படக்காரர். அவருடன் பணியாற்றக்கூடிய நிருபர்கள் கார்த்திகா, பியா இருவருமே ஜீவா மீது எந்த நேரத்திலும் காதலாக மாறிவிடக்கூடிய அளவிற்கு ரொம்ப ஒரு சாஃப்டான நட்பில் பழகிறார்கள். ஒருமுறை ஜோசியத்தை நம்பி 13 வயது பெண்ணை எதிர்க்கட்சி தலைவர் அதாவது கோட்டா சீனிவாசராவ் பால்ய விவாகம் செய்வது குறித்து செய்தி வெளியிடுகிறார் கார்த்திகா. ஆனால் அலுவலகத்துக்கே வந்து அதிரடியாக மறுத்து கோட்டா சீனிவாசராவ் கலாட்டா செய்ய செய்திக்கு ஆதாரமில்லாமல் போய்விட்டதால் பகிங்கரமாக மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றது பத்திரிகை. இதில் கார்த்திகாவும் வேலையை இழக்கின்றார். ஆனால் கோட்டா சீனிவாசராவ் ரகசியமாக பால்ய விவகாரம் செய்வதை புகைப்படத்தோடு நிரூபித்து முதல் பக்க செய்தியாக்குகின்றார் ஜீவா. இதில் பத்திரிகை மானமும் காக்கப்பட கார்த்திகாவும் தப்புகிறார். இந்த சம்பவம் இருவருடைய உறவையும் மேலும் இறுக்கமாக்குகிறது. மாநிலத்தில் தேர்தல் வருகிறது. இருக்கும் ஊழலாட்சியை அகற்றி மாற்றத்தை கொண்டுவர சிறகுகள் என்ற இளைஞர் பட்டாளம் அஜ்மல் தலைமையில் முயல்கிறது. ஆனால் ஆளும் கட்சி அடக்குமுறையை கையாளுகிறது. அவர்களுக்கு எதிராக இதனால் இளைஞர்களை ஆதரவு பெருகுகிறது. ஒரு கட்டத்தில் அஜ்மலினுடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தை குண்டு வைத்து தகர்க்கின்றார்கள். இதனால் மக்கள் அனுதாபம் அமோகமாக கிடைக்க ஆட்சியை பிடிக்கின்றார்கள் இளைஞர்கள். அஜ்மலும் முதல்வராகிறார். இந்த ஆட்சி மாற்றத்திற்கு வெளியில் தெரியாத முக்கியமாக காரணமாகவும் ஜீவாவும் தின அஞ்சல் பத்திரிகையும் செயல்படுகின்றன. இந்த நேரத்தில்தான் அஜ்மல் பற்றி அதிரடி உண்மை தெரிய வருகிறது. அந்த உண்மையை எப்படி எதிர்கொள்கின்றார் ஜீவா? தங்களால் வந்த ஆட்சி மாற்றத்தை எப்படி காப்பாற்றுகின்றார் அஜ்மல் என்பதே ஒரு விறுவிறுப்பான கிளைமேக்ஸாக வழிவகுக்கின்றது கோ. ஒரு பத்திரிகை போட்டோகிராபர் வேடத்திற்கு ஜீவா மிகவும் பக்காவாக பொருந்தினாலும் ஆரம்ப காட்சிகளில் அவர் புகைப்படம் எடுக்கக்கூடிய விதம் ஆனாலும் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதுவே படத்திற்கு மிகவும் கச்சிதமாக அமைந்துவிட்டது என்றே நாம் சொல்ல முடியும். ஹீரோயின் கார்த்திகாவை விட சினிமா நிருபராக வரக்கூடிய பியா ஓகேவாக நடித்திருக்கிறார். அவரது உடை பாவனைகள், பார்ட்டியில் போடக்கூடிய ஆட்டம் பாட்டம், ஏ கிரேடு வசனங்கள் எல்லாம் மிகவும் படத்திற்கு ஏற்றாற்போர் கச்சிதமாக அமைந்துள்ளது என்றே நாம் சொல்லலாம். நடிகையாக கார்த்திகா ஜஸ்ட் பாஸ் மார்க் பெறுகிறார். இந்த படத்தில் முகத்தில் கொஞ்சம் கூட உணர்ச்சியே காட்டாமல் வந்து போகின்றார். வெண்பனியே பாடல் காட்சியில் நடிகை கார்த்திகா அதிகமான மேக்கப்போடு வந்து போகக்கூடிய காட்சிகள் எல்லாம் படத்திற்கு மிகவும் பக்கபலமாக இருக்கின்றது என்றே நாம் சொல்ல முடியும். ஒரே காட்சி என்றாலும் கோட்டா சீனிவாசராவ் அதகலம் பண்ணுகின்றார். அதிலும் தமிழ் பேப்பர் ஆபீஸானே இது, அப்புறம் என்ன இங்கிலீஷு, தமிழில் பேசு என்று அவர் எகிரக்கூடிய இடமெல்லாம் அல்டாப்பாக உள்ளது. அஜ்மலுக்கு இது மறுபிரவேசம் என்பதால் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டுள்ளார். நக்சலைட்டாக வரக்கூடிய போஸ் நன்றாக செய்துள்ளார். மொத்தத்தில் கோ திரைப்படம் இன்றைய இளைஞர்களின் காலகட்டத்திற்கு மிகவும் பொருத்தமான திரைப்படமாக எடுத்துள்ளார் இயக்குனர் கேவி ஆனந்த். அவருக்கு நம்முடைய பாராட்டுக்கள். இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.